الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் படைத்த எண்ணிலடங்காத படைப்புகளில் மனிதனை மேன்மைக்குரிய சிறப்புக்குரிய ஒரு படைப்பாக படைத்திருக்கிறாள். இந்த மனிதர்களில் ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இரு பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறாள். இந்த இருவர்களும் ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பிரிவுகளும் நன்மைகளை செய்வதிலும் அதற்கான கூலியை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வதிலும் சமமானவர்கள்தான். யாரும் யாரை விட உயர்ந்தவர்களும் இல்லை, தாழ்ந்தவர்களும் இல்லை. ஒரு ஆண் தொழுதால் தொழுகைக்கான நன்மையை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வான். அதே போன்றுதான் ஒரு பெண் தொழுதால் தொழுகைக்குண்டான நன்மையை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்வாள். இதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் அல்லாஹ்விடத்திலே வெளிப்படாது. அல்லாஹ் அப்படி செய்யவும் மாட்டார். நன்மையான காரியங்கள் அனைத்திலும் ஆணும் பெண்ணும் சமமானவர்கள். இதில் யாரும் யாரை விட உயர்ந்தவர்களும் இல்லை, தாழ்ந்தவர்களும் இல்லை. ஆனால் பொறுப்புகளினுடைய விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் பொறுப்புகளை ஆணுக்கென்று சில பொறுப்புகளை, பெண்களுக்கென்று சில பொறுப்புகளை தனித்துவமாக தந்திருக்கிறார். அவர்களுக்கென்று சில பொறுப்புகள், ஆண்களுக்கென்று சில பொறுப்புகள். நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான், ஆணுக்கு அவனுடைய பொறுப்பு என்னவென்றால் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டுதல் என்பது ஒரு ஆணுடைய பொறுப்பு. ஒரு பெண்ணின் பொறுப்பு என்னவென்றால் கணவனினுடைய பொருள்களை பாதுகாப்பதும் குழந்தைகளை பாதுகாத்து பராமரித்து வளர்ப்பதும் ஒரு பெண்ணினுடைய பொறுப்பு. எனவே பொறுப்புகளின் விஷயத்தில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாமே தவிர, ஆனால் நன்மைகளை செய்வதிலும் அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதிலும் எந்த விதமான மாறுபாடும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. பெண்களில் அல்லாஹ் குர்ஆனில் இரண்டு பெண்களை உலக பெண்களுக்கான ரோல் மாடலாக அல்லாஹ் சொல்லுகிறார். இரண்டு பெண்மணிகளை உலக பெண்கள் அனைவர்களுக்குமான முன்மாதிரியாக ரோல் மாடலாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு பெண் வாழ வேண்டும் என்றால் இந்த பெண்ணினுடைய வரலாற்றை படித்துக் கொண்டு வாழலாம் என்பதுதான்
அதில் ஒரு பெண்மணி மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இம்ரானுடைய மகள் மரியம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெண்களுக்கான ரோல் மாடலாக அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்களுடைய வரலாற்றில் ஏராளமான செய்திகள் பொதிந்திருந்தாலும் நாம் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பிலே இருந்து அவர்களை அல்லாஹ் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் அல்லாஹுவின் மீது நிராசையாக ஆகவில்லை. அல்லாஹுவை நம்பினார்கள். அல்லாஹுடைய மிக பெரும் அத்தாட்சியாக இருக்கக்கூடிய ஆணின் தொடர்பு இல்லாமல் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்குதல் என்கிற மிகப்பெரிய அத்தாட்சியை, தன்னுடைய முஅஜிஸாவை அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்திய பொழுதும் அதனால் ஏற்பட்ட அத்தனை சோதனைகளையும் சிரமத்தையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். அந்த மக்கள் பேசிய பேச்சுக்களும் வார்த்தைகளும் நாம் சொல்லுவதற்கு கூசக்கூடிய அத்தனை வார்த்தைகளை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த சமூகம் பேசியது. அன்றைக்கு வாழ்ந்த அந்த மக்கள், அந்த ஊரார்கள் பேசினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனம் தயாராக இல்லை. ஒரு பெண் எப்படி ஒரு ஆணுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வர முடியும் என்பது அவர்களுக்கு ஆச்சரியத்திலும் பேராச்சரியமாக இருந்தது. இது நடந்திருக்கவே முடியாது என்று நினைத்துக் கொண்டு தான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல்வேறு விதமான அவதூறான சொற்களை கொண்டு அவர்களை வசைபாடினார்கள். அத்தனை சிரமத்தையும் தாங்கிக் கொண்டிருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீங்க யாருக்கும் பதில் சொல்லாதீங்க, நீங்கள் மௌனமாக இருங்கள், அமைதியாக இருந்து விடுங்கள். அவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் உங்களை பற்றி பேசிவிட்டு போகட்டும், நீங்கள் மௌனத்தை மட்டும்தான் நீங்கள் பதிலாக தர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி, அதிகபட்சமான பேச்சுக்கள் வரும் பொழுது நீங்கள் எதை என்னை பற்றி கேட்பதாக இருந்தாலும் நான் பெற்றெடுத்து வந்திருக்கக்கூடிய என் மகனிடத்திலே கேளுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சுட்டிக்காட்டும்படி அல்லாஹ் சொன்னார். குழந்தையாக இருக்கக்கூடிய, பிறந்திருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் பக்கம் நீங்கள் சுட்டிக்காட்டி விடுங்கள். நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இல்லை என்பது அல்லாஹ்வின் உத்தரவு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதி காத்தார்கள். ஊரார்கள் பல்வேறு விதமான வார்த்தைகளை கொட்டிய பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையின் பக்கம் மட்டுமே கை காண்பித்தார்கள். நீங்கள் என்ன கேட்பதாக இருந்தாலும் இந்த குழந்தையிடத்திலே கேளுங்கள். அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், பிறந்த குழந்தை எப்படி பேசும்? பிறந்த குழந்தை எப்படி பேசும்? நீ பதில் சொல்ல வேண்டும் என்றால் நீ பதில் சொல்ல மறுத்து பிறந்த குழந்தையின் பக்கம் காண்பிக்கிறாயே, அந்த குழந்தை எப்படி பேசும்? கால இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப வஜஅலனி நபியா. அந்த குழந்தை பேசியது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். தொட்டில் குழந்தையாக இருந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள், நான் அல்லாஹ்வின் அடிமை, எனக்கு அல்லாஹ் வேதத்தை தருவான், ரப்பு என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லி தங்களின் நபித்துவத்தை குழந்தை பருவத்திலேயே அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும் பொழுதே பிறந்த நாளிலேயே அறிவித்துக் கொடுக்கிறார்கள், என்றப்பு எனக்கு வேதத்தை தருவான், என்னை நபியாகவும் என்றப்பு ஆக்குவான் என்று சொல்லி அப்பொழுதே அறிவிக்கிறார்கள். மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அதற்கு பிறகுதான் சூழ்நிலைகள் மாறியது. எந்த பெண்ணை அவதூறாக பேசியதோ அதே சமூகம் ஒரு நாளுக்கு பின்னால், ஒரு நாளடைவில் எப்படி மாறியது என்றால், அதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெய்வமாக வணங்க ஆரம்பித்தார்கள். சூழ்நிலைகள் மாறியது.
எந்த பெண் ஆணுடைய தொடர்பு இல்லாமல் குழந்தையை பெற்றெடுத்து வந்த பொழுது ஆச்சரியத்தோடு பார்த்து அவர்களை பற்றி பல்வேறு விதமான தவறான வார்த்தைகளை கொட்டி பேசியதோ அந்த சமூகத்தினுடைய நிலை எப்படி மாறியது என்றால், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு ஆச்சரிய பிறப்பாக பார்த்து, இது எப்படி உலகத்தில் யாருக்கும் நடக்காத ஒரு பிறப்பு என்பதை கவனித்து அவர்களை எப்படி பார்க்க ஆரம்பித்தார்கள் என்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தெய்வமாக, அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக பார்க்க ஆரம்பித்தது அந்த சமூகம். இதில் ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், அந்த சமூகத்தினுடைய நிலையை பார்த்து அன்றைக்கு இருந்த ஒரு சில மக்கள், அன்றைக்கு இருந்த அந்த ஊர் மக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல்வேறு விதமான அவதூறான சொற்களை பேசினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் காயப்பட்டாங்க, மனதளவில் பல்வேறு விதமான வேதனைகளை அனுபவித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த சுப செய்தி என்னவென்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சுப செய்தி, இப்பொழுது இருக்கிற இந்த மக்கள் உங்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள், ஆனால் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லோரும் உங்களை தூய்மையானவர்கள் என்று பேசுவார்கள், உங்களை பரிசுத்தமானவர்கள் என்று பேசுவார்கள். நீங்கள் ஒழுங்கீனமானவர்கள் இல்லை, நீங்கள் ஒழுக்க சீலர் என்று இந்த உலகமே உங்களை பேசுகிற நிலையை அல்லாஹ் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தினான். என்ன நடந்தது? அவர்களுடைய செய்திகள் அனைத்தையும் சூரத்துல் மரியமில் அல்லாஹ் பதிவு செய்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய இந்த சமூகம் குர்ஆனில் ஓதுகிற பொழுதெல்லாம், சூரத்துல் மரியமை ஓதுகிற பொழுதெல்லாம் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள், ஒழுக்க சீலர் என்று அல்லாஹ் சொல்லும் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டான். அன்றைக்கு இருந்தவங்க பேசினாங்க, ஆனால் உலகம் உள்ளவரை அவர்கள் தூய்மையானவர்கள். இன்றைக்கும் நாம் அர்த்தம் தெரியாமல் ஓதினாலும் கூட அர்த்தம் அதுதான். சூரத்துல் மரியமை ஓதுகிற பொழுதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமானவர்கள், அவர்களை யாரும் தீண்டவில்லை, எந்த ஆணினுடைய கையும் அவர்கள் மீது படவில்லை, பரிசுத்தமானவர்கள், அவர்களின் மீது அல்லாஹ் அற்புதத்தை வெளியாக்கி இருக்கிறான் என்கிற செய்திகளை நாம் அர்த்தம் தெரியாமலும் கூட நாம் ஓதிக்கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் அந்த நிலையை ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த ஒரு செய்தியை உலகம் உள்ள எல்லா பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். அதனால்தான் உலக பெண்களுக்கான ரோல் மாடலாக, முன்மாதிரியாக ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று அல்லாஹ் பதிவு செய்திருக்கக்கூடிய இன்னொரு பெண்மணி, உலக பெண்களுக்கான முன்மாதிரியாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கக்கூடிய இன்னொரு பெண்மணி, வபரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி ஹஜ்ரத் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உலக பெண்களுக்கான ரோல் மாடலாக அல்லாஹ் சொல்லுகிறார். நமக்கு தெரியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்கள் ஒரு நபியினுடைய தாய், அவர்கள் தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள், அவர்கள் உலக பெண்களுக்கான ரோல் மாடல் என்றால் நமக்கு தெரிந்த ஒன்று. ஆனால் அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் சொல்லுகிறார். ஃபிரௌனுடைய மனைவி உலக பெண்களுக்கான ரோல் மாடல். அவர்களுடைய வாழ்க்கை என்ன? அவர்கள் அப்படி என்ன சாதித்து விட்டார்கள், என்ன செய்திருக்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை என்ன அழுத்தமான செய்தியை உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறது என்றால், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கணவன் தன்னை ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஃபிரௌன் அனரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்வான ரப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் தான் உயர்வான ரப்பு என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு ஒரு கூட்டம் தன்னை வணங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருந்தான். ஒரு கூட்டம் அவனை ஃபிரௌனை கடவுள் என்று சொல்லிக் கொண்டு வணங்கிக் கொண்டிருந்தான். உலகத்துல யாருமே அந்த வார்த்தை சொன்னதில்லை, இவன் தான் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தான், தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படி வாழ்ந்தவனுடைய மனைவியாக இருந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் இவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளல.
இவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தின் மீது இவர்களுக்கு பற்று ஏற்பட்டு இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் 2 விதமான காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கு மத்தியிலே நடந்த ஒரு போர், இருவர்களுக்கு மத்தியிலே நடந்த ஒரு கருத்து வேறுபாடுகள், யாருடைய சூனியம் ஜெயிக்கிறதா மோஜிசா ஜெயிக்கிறதா என்று நடந்த ஒரு வரலாற்று செய்தி. அது ஒரு நீண்டதொரு வரலாற்று செய்தி, நாம் அதை நினைவுபடுத்தி இருக்கிறோம். அந்த செய்தியினுடைய சமயத்தில் தான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள் அதை பார்த்துவிட்டு அவர்கள் எல்லோரும் சூனியக்காரர்கள் எல்லோரும் ரப்பி மூசா ஹாரூன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்லி ஈமான் கொண்ட அந்த நிகழ்வை பார்த்த பொழுது இவர்களுக்குள் ஈமான் துளிர்விட்டது, இவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள் என்கிற ஒரு செய்தியும் உண்டு. இன்னொரு செய்தி, இவர்களுடைய பணிப்பெண்ணாக இருந்த மாஷிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவர்கள் ஏற்கனவே இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள். இஸ்லாத்தை தழுவி இருந்த நிலையில் ஃபிரௌனுடைய அரண்மனையில் அவர்கள் பணிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி கொண்டிருக்கும் பொழுது அந்த சீப்பு கீழே விழுந்து விட்டது. விழுந்த சீப்பை எடுக்கும் பொழுது அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி எடுத்தார்கள். எடுத்த பொழுது இந்த வார்த்தையை கேட்ட ஃபிரௌனுடைய மகள், இது என்ன வார்த்தை, என்னுடைய தந்தைதானே ரப்பு, நீ யாரை சொல்லுகிறாய் என்று சொன்ன பொழுது இஸ்லாத்தை வெளிப்படுத்தினார்கள். இஸ்லாத்தை வெளிப்படுத்திய பொழுது அந்த மாஷிதாவினுடைய குழந்தைகள், அவர்களுக்கு இருந்த குழந்தைகள் அனைவர்களையும் அழைத்து ஃபிரௌன் மாஷிதாவினுடைய முன்னிலையிலேயே அத்தனை குழந்தைகளையும் கொலை செய்தார். நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில வந்தது இல்லை என்றால் உங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் கொலை செய்வேன் என்றால் மாஷிதா அவர்கள் துடிப்போடு இருந்தார்கள், உறுதியோடு இருந்தார்கள், ஈமானை விடுவதற்கு தயாராக இல்லை. அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் ஒவ்வொன்றாக ஃபிரௌன் கொலை செய்தான். இறுதியாக ஒரு 6 மாத குழந்தை அவருடைய கையிலே இருந்தது. அதையும் வாங்கி ஃபிரௌன் இறுதியாக கேட்டாள், இந்த ஒரு குழந்தையாவது நீ காப்பாற்றிக்கொள், இஸ்லாத்தை விட்டுவிடு, என்னை கடவுளாக நீ ஏற்றுக்கொள் என்றான். முடியாது என்றார்கள். என்னுடைய ரப்பி மூசா ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பு எவனோ அவன்தான் என்னுடைய ரப்பு என்றார்கள். அவர் அந்த குழந்தையும் அவன் கொலை செய்து விட்டான். கொலை செய்ததற்கு பின்னால் இறுதியாக மாஷிதாவையும் கொலை செய்தான், ஷஹீதாக்கினான். ஒரு குடும்பமே இறந்து போனது. இதனை ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்த ஆசியா கண்ணால் பார்த்தார்கள். இப்படி ஒரு நம்பிக்கை, இஸ்லாத்தின் மீது இப்படி ஒரு நம்பிக்கையா, ஈமானின் மீது இப்படி ஒரு நம்பிக்கையா என்று சொல்லி அவர்களுக்குள் ஈமான் துளிர் விட்டு அதற்கு பிறகு இஸ்லாத்தை தழுவினார். இஸ்லாத்தை தழுவிய செய்தி ஃபிரௌனுக்கு தெரியும். ஃபிரௌனுக்கு தெரிய வருகிறது, தன்னுடைய மனைவி ஆசியா இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள் என்கிற செய்தி அறிந்த பொழுது அவன் வந்து கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். நான் ஊர்ல எல்லாருக்கும் என்னை வணங்கும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவியாக இருந்து கொண்டு நீ என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னை ஊர் மக்கள் எப்படி கேவலமாக இழிவாக என்னை பேசுவார்கள். எனவே நீ விட்டு என்னை கடவுளாக நம்பு என்று எச்சரிக்கை செய்கிறான் ஃபிரௌன். ஆனால் ஆசியா அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மக்களிடத்திலே தன்னுடைய அமைச்சர்களிடத்தில் ஆலோசனை செய்கிறாள். தன்னுடைய மனைவி இப்படி வந்துவிட்டார்கள், இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொன்ன பொழுது இறுதியாக என்ன செய்யலாம், அவர்களை கொலை செய்து விடலாம் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். அவர்களை கொலை செய்து விடலாம் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். இறுதியாக அவருடைய 2 கால்களும் கைகளும் கட்டப்படுகிறது. 2 கால்களையும் கைகளையும் கட்டியதற்கு பின்னால் மேலே இருந்து அவர்களை கொலை செய்வதற்காக, ஷஹீதாக்குவதற்காக ஒரு பெரும் பாறாங்கல்லை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இறுதியாக ஃபிரௌன் கேட்கிறான், என்ன சொல்லுகிறாய், ஈமானை விட்டு விடுகிறாயா இல்லையா? இல்லை என்றால் மேலே இருக்கக்கூடிய அந்த பாறை உன்மேல் விழுந்து உன்னை நசுக்கி விடும் என்று எச்சரிக்கை செய்கிறான் ஃபிரௌன். ஆனால் ஆசியா அவர்கள் ஈமானை விடுவதற்கு தயாராக இல்லை. ஈமானுடைய நிலையிலேயே தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள்.
என்னுடைய ரப்பு அல்லாஹ்தான் என்பதை உறுதியாக சொன்னார்கள். நீ என்னுடைய ரப்பு இல்லை என்று உறுதியாக சொன்னார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சார்கள். ரப்பி இப்னி லி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னதி வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். ஹஜ்ரத் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆவை, பிரார்த்தனையை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். கேட்டாங்க, ரப்பே எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடு, இவனுடைய ஃபிரௌனுடைய தீங்கிலிருந்து, தொல்லையிலே இருந்து, இந்த அநியாயக்காரருடைய கூட்டத்தினுடைய தொல்லைகளிலே இருந்து எனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். துஆ செய்ததற்கு பின்னால் அவருடைய கைகளும் காலும் கட்டப்பட்டிருந்த நிலையில் அல்லாஹ் அவருடைய ரூஹை எடுத்துக்கொண்டார். ரூஹை எடுத்துக்கொண்டார். அறிஞர் பெருமக்கள் விளக்கம் தருவாங்க, திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள். அவன் பாறையை தள்ளிவிட்டான். மேலே இருந்து ஃபிரௌனுடைய பணியாளர்கள் ஆசியா அம்மா அவர்களின் மீது பாறையை தள்ளிவிட்டார்கள். பாறை வந்து விழுந்தது. விழுந்த பொழுது ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடலில் உயிர் இருந்ததா என்றால் இல்லை என்கிறார்கள். அல்லாஹ் அதற்கு முன்பாகவே அவருடைய ரூஹை எடுத்துக்கொண்டான், உயிரை கைப்பற்றி விட்டான். அவர்களுடைய உடலின் மீதுதான், ஜனாசாவின் மீதுதான் அந்த பாறை கீழே விழுந்தது. அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். இப்படி ஒரு ஷஹாதத்தை கொடுத்து ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தினான். இவர்களை உலக பெண்களுக்கான உதாரணமாக, ரோல் மாடலாக அல்லாஹ் சொல்லுகிறான். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணம் ஆசியா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாட்டினுடைய அரசரின் மனைவி ஃபிரௌன், சாதாரணமான ஆள் இல்லை, மிகப்பெரிய ஒரு அரசராக பெரும் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவன். அவனுடைய மனைவியாக இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு சுகமான வாழ்க்கை, இந்த உலகத்தில் அவர்களுக்கு எவ்வளவு சுகமான வாழ்க்கை. அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வேலை செய்வதற்கு பலப்படி பெண்கள். அவ்வளவு அற்புதமான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் மார்க்கத்திற்காக, ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி அத்தனை துன்யாவினுடைய நலவுகளையும் விட்டார்கள். தன்னுடைய அரண்மனை வேண்டாம், சொத்து பத்துக்கள் வேண்டாம், தன்னுடைய பணிப்பெண்கள் வேண்டாம், யாரும் வேண்டாம், எனக்கு ரப்புவினுடைய சொர்க்கத்திலே, அல்லாஹ்விடத்திலே ஒரு வீடு எனக்கு போதும், ரப்பு என்னை சொர்க்கத்தில் வாழ வைத்தால் போதும், அவன் பொருத்தம் எனக்கு போதும் என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே எத்தனை நபர்கள் இந்த ஈமானை துன்யாவுக்காக வேண்டி விட்டுக் கொடுக்கிறார்கள். காசு பணத்துக்காக வேண்டி, காதலுக்காக வேண்டி, இன்னவிர பல்வேறு விதமான காரணங்களுக்காக மிகச் சாதாரணமாக இந்த ஈமானை விட்டு சமூகம் வெளியே செல்கிறது. சாதாரணமாக போகிறது. ஆனால் அத்தனையும் இருந்த நிலையில் ஒரு பெண்மணி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானை பாதுகாக்க தன் உயிரையே துறந்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அதனால் தான் அவர்களை உலக பெண்களுக்கான ரோல் மாடலாக, ஒரு பெண் உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் இவர்களை போன்று நீங்கள் வாழுங்கள் என்பதை அல்லாஹ் அழுத்தமாக திருக்குர்ஆனில் சொல்லுகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த இரண்டு பெண்களை ரோல் மாடலாக சொன்னான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் உலக பெண்களுக்கான ரோல் மாடலாக 4 பெண்களை குறிப்பிட்டார்கள். 4 பெண்மணிகளை குறிப்பிட்டார்கள். அவர்களில் நாம் சொன்ன இந்த இருவர், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்த ஹஜ்ரத் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 பெண்கள். இந்த 2 பெண்கள் நீங்களாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் உலக பெண்களுக்கான ரோல் மாடலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த இருவர்களில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களுடைய செய்திகள் என்பது மிக அழுத்தமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒன்று. ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வம்சத்தால் உயர்ந்தவர்கள், குலத்தால் மக்காவிட உயர்ந்த குலம் சார்ந்தவர்கள். ஆனால் பொருளாதார ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமானவர்கள். ஆனால்
ஆனால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்தவர்கள், செல்வ சீமாட்டி, சாதாரணமானவர்கள் அல்ல. மக்காவில் பெரும் பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய பெண்மணிகளில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருவர். அவ்வளவு பெரிய பெரும் பணக்காரராக இருந்த அந்த பெண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பி திருமணம் முடித்துக் கொண்டார்கள். தூது அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்திற்கு பின்னால் நிலை எப்படி மாறியது என்றால், தங்களினுடைய காசு பணங்கள், சொத்துக்கள் அனைத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, அவர்கள் கொண்டிருந்த இஸ்லாமிய கொள்கையை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி செலவு செஞ்சார்கள், கொடுத்தார்கள். அத்தனை காசு பணங்களையும் கொடுத்தார்கள். செல்வ சீமாட்டியாக வாழ்ந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு இந்த உலகத்தை விட்டு மறைகிற பொழுது ஏழை கதீஜாவாகத்தான் மறைந்து போனார்கள். வரலாறு சொல்லுகிறது. அத்தனை காசு பணங்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, தன்னுடைய கணவருக்கு கொடுத்தார்கள். அவர்கள் தன்னுடைய விருப்பத்தின்படி மனைவியுடைய காசு பணங்களை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவு செஞ்சார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கணவர் என்கிற முறையில் எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்தார்கள். ஹிராவினுடைய குகையில போய் 40 நாட்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைக்கப் பெறுவதற்கு முன்னர், நபித்துவம் கிடைக்கப் பெறுவதற்கு முன்னர் 40 நாட்கள் ஹிராவினுடைய குகையில போய் தவம் இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய அந்த நாட்களில் கணவனுக்காக வேண்டி மக்காவிட இருந்து உணவுகளை சமைத்து கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவாங்க. இதுவெல்லாம் இன்றைக்கு சாத்தியமா? எந்த குடும்பத்திலேயாவது இன்றைக்கு நடக்குமா? நடக்க. ஆனால் அன்றைக்கு நடந்தது. கதீஜா ரலியல்லாஹு தன்னுடைய கணவனுக்காக வேண்டி ஹிராவினுடைய மலை ஏறி போய் கொடுத்து விட்டு வருவார்கள். சரியாக துல்லியமாக கணக்கு வைத்திருந்தார்கள். வரலாறு சொல்லுகிறது, கொடுத்து விட்ட உணவு என்றைக்கு தீர்ந்து போகும் என்பதை கதீஜா ரலியல்லாஹு விளங்கி வைத்துக் கொண்டு, அடுத்த உணவு தீர்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வேளை பசியாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அடுத்த வேளை உணவுக்கு சரியாக மீண்டும் கொண்டு போய் கொடுப்பாங்க. கதீஜா ரலியல்லாஹு எவ்வளவு துல்லியமான கணக்கு! தன்னுடைய கணவர் இவ்வளவு சாப்பிடுவார், நாம் கொடுத்திருக்கிற உணவு இத்தனை நாட்கள் மட்டும் இருக்கும், அடுத்த நேரத்தில் இருக்காது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு கதீஜா ரலியல்லாஹு உணவு தீர்ந்து போகக்கூடிய அந்த நாளில் சரியாக கொண்டு போய் அடுத்த நாள்களுக்கான உணவுகளை கொடுத்து விட்டு வந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு. கணவனுக்கு வஹி இறங்கியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியது. வஹீனுடைய வழி தாங்க முடியல. வஹீனுடைய வழி தாங்க முடியல, ரொம்ப கடுமையா இருக்கும். இன்னைக்கு நம்ம சாதாரணமா குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறோம். ஆனால் குர்ஆன் என்பது மிக சாதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரவில்லை. ஒவ்வொரு ஆயத்தும் இறங்குகிற பொழுது கடுமையான வலியை, வேதனையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியின் மீது தலை வைத்து படுத்திருந்தார்கள். படுத்திருந்த நேரத்தில் வஹி இறங்கிவிட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். வஹி இறங்குகிறது. இறங்குகிற பொழுது அந்த வேதனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் நினைத்தேன், என்ன நினைத்தேன் என்றால், என் தொடையினுடைய எலும்புகள் உடைந்து போய்விடுமோ என்று நான் உணர்ந்தேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, பொதுவாகவே மனிதர்களுக்கு அதிகமாக சதை இருக்கக்கூடிய பகுதி தொடையினுடைய பகுதி. அந்த தொடையில இருக்கக்கூடிய எலும்பு உடைந்து போக வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு கடுமையான வலி ஏற்படும். அந்த நிலை அது யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு. வஹி இறங்குறது யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. அவர்களுடைய தலை இங்கு படுத்திருந்ததினால், தலையை ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியின் மீது வைத்திருந்ததினால் இவ்வளவு வேதனையை ஆயிஷா ரலியல்லாஹு உணர்ந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் எவ்வளவு வேதனை உணர்ந்திருப்பார்கள். ஒவ்வொரு ஆயத்தும் இறங்கும் பொழுது அவ்வளவு கடினத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால் முதல் வஹி இறங்கியது ஹிராவினுடைய குகையில.
தாங்க முடியல, வேதனை தாங்க முடியாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. கதீஜா ரலியல்லாஹு வர்றாங்க, வந்து சொல்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போர்த்துங்கள் போர்த்துங்கள், எனக்கு குளிர்கிறது என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு வீட்டிலே இருந்த எல்லா போர்வைகளையும் எடுத்து போர்த்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நடுக்கம் தீரல. மீண்டும் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு ஏதோ ஆக போகிறது என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க மனைவி இடத்துல, என்னுடைய நிலை என்னவோ, எனக்கு ஏதோ ஒன்று ஆக போகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நிலை மறந்து சொல்லுகிற பொழுது அன்னை கதீஜா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. அவங்க சொன்ன காரணங்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடுக்கடுக்காக அந்த ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். அவர்கள் சொன்ன காரணங்கள், மனைவி சொல்லுகிறாங்க கணவனை பார்த்து, உங்களுக்கு ஒன்றுமாக, ஏன் தெரியுமா, நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள், சிரமத்தில் இருக்கக்கூடியவனுக்கு உதவி செய்கிறீர்கள், பெரியவர்களை மதிக்கிறீர்கள், உங்களால் எல்லா மக்களும் நலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், எனவே உங்களுக்கு எதுவுமே ஆக, எந்த ஒரு சிரமமும் உங்களுக்கு வராது என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறார்கள், அமைதிப்படுத்துகிறார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதைவிட பெரிய ஒரு ஆறுதல், ஒரு கணவனுக்கு முதல் ஆறுதல் எங்கே இருந்து வர வேண்டும் என்றால் வீட்டில இருந்து வரணும், மனைவியிடத்திலிருந்து வரணும். அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய பலத்தை, மிகப்பெரிய ஆற்றலை, சக்தியை ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு கொடுக்கும். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய மனைவியிடத்தில் இருந்து கிடைத்தது. ஆண் பெண் இருவர்களில் யார் முதல்ல இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால் ஒரு பெண் தான். ஒரு பெண் தான் முதல்ல ஈமானை தழுவியவர்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தான் முதல்ல இஸ்லாத்தை தழுவினாங்க. அதற்கு பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்ந்தவர்கள் எல்லாம். முதல்ல ஈமான் யார்? கதீஜா ரலியல்லாஹு. அதனால தான் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம் அவர்கள் சொல்லுவாங்க, உலகத்திலே எத்தனை மனிதர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை மனிதர்களுடைய ஈமானுடைய நன்மையின் ஒரு பகுதி அன்னை கதீஜா ரலியல்லாஹு போய் சேரும். ஏனென்றால் அவர்கள் தான் முதல்ல ஈமானை தழுவி இதற்கான வழியை ஏற்படுத்தியவர்கள். இதற்கான வழியை ஏற்படுத்தினவங்க அவங்கதான். அதனால் எல்லா உலக மக்கள் எல்லோருடைய ஈமானின் ஒரு பகுதியும் அன்னை கதீஜா ரலியல்லாஹுக்கு இதனுடைய நன்மையிலிருந்து ஒரு பகுதி போய் சேரும் என்று இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அந்த அளவிற்கு சமூகம் படிக்க வேண்டிய பெண்களாக, சமூகம் பார்க்க வேண்டிய, அவருடைய வரலாற்றை அறிந்து கொண்டு பார்க்க வேண்டிய, படிக்க வேண்டிய பெண்களாக இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இதுவரை நாம் சொன்ன இத்தனை பெண்மணிகளும் சமூகத்திற்கு பல்வேறு விதமான ஆற்றல்களை வெளிப்படுத்தியவர்கள். அவர்களுடைய சக்தியால், ஆற்றலால் இந்த சமூகம் பல்வேறு விதமான நலன்களையும் உயர்வையும் பெற்றிருக்கிறது. இந்த மார்க்கம் பன்மடங்கு வளர்வதற்கு இவர்களெல்லாம் மிக முக்கியமான காரணிகள் என்பதையும் நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பெண் சமூகத்திற்கு மார்க்கத்தை பற்றிய புரிதல்கள் சரியாக இருக்கிறது இல்லை. மார்க்கத்தை பற்றிய புரிதல்கள் சரியாக இல்லை. சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறுகளை அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை, தெரிந்து கொள்வதும் இல்லை. அதனால் என்ன பாதிப்புகள், என்ன சிரமங்கள் ஏற்படுகிறது என்றால், குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமைகள் இல்லாத சூழ்நிலை, குடும்பங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள், குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமைகள் இல்லாத சூழ்நிலை, தாய் மகன்களுக்கு மத்தியிலே நல்ல உறவுகள் இல்லை, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே நல்ல உறவுகள் இல்லை. எந்த குடும்பங்களை பார்த்தாலும் பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகளோடு தான் இன்றைக்கு மனிதர்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் பெண் சமூகத்திற்கு மார்க்கம் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் முழுமையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையில், பொறுப்பில் நிச்சயமாக குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் மார்க்கம் என்பது அவ்வளவு அழுத்தமான ஒன்று. பெண் சமூகம் நலன் பெற்றதினால்தான் இந்த வளர்ச்சியை, இந்த இஸ்லாமிய வளர்ச்சி இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சஹாபிய பெண்மணிகளுடைய வளர்ச்சியினால்தான் சஹாபாக்கள்
தைரியத்தோடு போர் செய்ய முடிந்தது. பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் பயணம் மேற்கொண்டு இந்த மார்க்கத்தை பரப்ப முடிந்தது. அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னு இதெல்லாம் நடந்திருக்குமா? நிச்சயமாக நடந்திருக்காது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மகத்தான வெற்றிக்கு பின்னால் அவர்களுடைய மனைவியர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. சஹாபாக்கள், ஒவ்வொரு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி போராடினார்கள், வெற்றி கண்டார்கள் என்றால் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய தாய் அல்லது அவருடைய மனைவியர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருந்திருக்கிறது என்பதுதான் நீண்ட வரலாற்றினுடைய செய்திகள். அதனால் தான் அத்தனையும் சாத்தியமாக ஆகியிருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற பெரும் இமாமுகள், இவ்வளவு பெரிய இமாமுகளாக இன்றைக்கு அவர்கள் மாறி இருப்பதற்கு காரணம் அவருடைய தாய்மார்களுடைய அர்ப்பணிப்பு தான். வெள்ளம் நீண்ட வரலாறு. அத்தனை தாய்மார்களும் தன்னுடைய மகன் இப்படி உருவாக வேண்டும், என் குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற நேரிய சிந்தனையோடு அவர்கள் பயணித்ததனுடைய வெளிப்பாடுதான் பெரும் இமாமுகளாக அவர்களுடைய மகன்கள் உருவானதனுடைய செய்திகள் எல்லாம் வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் பெண்களுக்கும் மிக முக்கியமாக கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் அல்லாஹ்வினுடைய பேரருளால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மேட்டுப்பாளையம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக பெண்களுக்கான தர்பியா பயான் நிகழ்ச்சி ஒன்று சிராஜ் நகர் HMO ஆடிட்டோரியத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 9:30 மணி முதல் 1 மணி வரை அவர்களுக்கு பெண்களே பேசக்கூடிய விதத்தில், அவர்களுக்கு நாம் திரைமறைவில் இருந்து பேசுவதை விட பெண்களை அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லட்டும் என்கிற அடிப்படையில் அதற்கான ஆலிமாக்கள் சீஃப் கெஸ்டுகளாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளை அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. எனவே நாம் அந்த நிகழ்வில் நம்முடைய குடும்பம் சார்ந்த பெண்கள் அனைவர்களையும் முழுமையாக கலந்து கொள்ள செய்யுமாறும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நேரிய வழியை தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.